இப்போ தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசினா அவங்கள வந்துட்டு இன வெறியர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது நாட்டை வந்து பிரிக்கிறவங்க தேச துரோகி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு சொல்றாங்க. அப்போ தொடர்ந்து பிரதமர் அவர்களும் வந்துட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. இது என்ன வெறின்னு எடுத்துக்கிறது? இது வந்து பிரதமர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து பேசுறாரு. ஏன்னா 2 மொழி பேசும் மக்களுக்கெல்லாம் வந்து நடுவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றது நம்ம கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த். அதன்படி தான் வந்து பாத்தீங்கன்னா 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இணைச்சு தான் இன்னைக்கு ஒரு கண்ட்ரியா நம்ம இருக்கோம். ஒரு வேளை குட்டி குட்டி நாடாக இருந்தால் நம்ம இன்றைக்கி ஒரு உலக அரங்கில் இந்த இடத்துல நின்றுப்போமான்னு தெரியாது. இன்றைக்கி ஒரு தமிழர் கூட பிரதமராக வரவே இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்திய இறையாண்மையை எல்லா குடிமகனும் மதிக்கிறான். தமிழகத்தில் இருக்கணும் சரி. பழனி பாபா ஒரு ஸ்பீச்சில் பேசுகிறப்போ சொல்லியிருப்பாரு தமிழர்கள் இனவே கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அவர் பேசுறது 100% சரிதான் அப்படின்ட்டு. பழனி பாபா பேசுறது பல விஷயங்கள் சரி, சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்பிக்கையிலேருந்து பேசியிருப்பாரு. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட முடியாது. பட் பல விஷயங்களை தொலைநோக்கு பார்வையில் அன்றைக்கே பேசிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரி சவுத்ல இருக்க வேற ஸ்டேட்டை பேசிட முடியுமா? தமிழ்நாட்டை மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்காங்களே, இங்க இன உணர்வு வந்துட்டு செத்துருச்சு. அவ்வளோ கர்நாடகாவை பற்றி மட்டும் இப்படி பேசிதான் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு பட மேட்டர்னாலே எந்த அளவுக்கு வந்துருவாங்க. அது இப்போ இந்த மாதிரிலாம் பேசிட்டா அவ்வளோதான், சொல்ல தேவையில்லை, நடக்கக்கூடாது. அந்த மாதிரி யாருமே ஒரு இனத்தின் பெயரால் யாரையுமே தாக்கக்கூடாது. அவங்க நம்ம ஊருக்கு வேலை செய்ய வந்திருக்காங்களும் சரி, நம்மளும் வேறு ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னாலும் வந்து கர்நாடகாவில் அப்படி நடந்தாலும் நம்ம எதிர்த்து வந்து குரல் கொடுப்போம். ஏன்னா நம்மளுக்கே பல வாட்டி அது நடந்தது இல்லையா? அதனால் அன்றைக்கி அடி வாங்கினவன் தமிழ் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏச்சு பேச்சு பழி காலாரம் தமிழர்லாம் இருக்காங்க. நம்ம ஒன்றும் அங்கே போயிட்டு வந்து டாமினண்ட்டாலாம் எதுவும் பண்ணிக்கல. நம்மளும் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இங்கேருந்து ஐடிக்கு போகிறவங்களாம் அவங்களாம் வேலையை பார்த்துட்டு ரொம்ப தான் இருந்துட்டு வராங்க. ஒருவேளை அதிமுகவும் இந்த தேர்தலை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹர்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் திமுகவோ அதிமுகவோ இல்லை அன்றைக்கி ஒரு வேளை வேறு ஏதாவது கட்சி பெருசாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட அப்படியே நைஸாக வருவாங்க. ஏன்னா அவங்க மூலியமாக ஏதாவது சீட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா இந்த வாட்டியாக பெரும்பான்மையில் அவங்க வெற்றி பெறல. தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலை சொல்லி கொடுத்த மாதிரி சில சீட்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெரும்பான்மை கூட வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டை ஓகே நம்மளும் கால் பதிக்கலான்ற மாதிரி ஒரு பார்வை இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் தமிழ்நாட்டை வச்சு அப்படி கேம் விளாடலாம் அப்படின்றதுனால நம்ம மேலே பொய் பழி வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டையும் தமிழனோட பேரையும் வந்து உச்சரித்து உபயோகம் பண்ணி அவங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்கள பற்றி இப்படி பேசினா அதோட ரியாக்ஷனே வேறு. நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், பட் நம்மளோட ரியாக்ஷன் வேறு மாதிரி. அதான் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ப்ரோ இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாபிக் என்னன்னு சொல்லுங்க. வேற யாரை பத்தி? எல்லாம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பத்தி தான். ஆமா, அவரே தான். பீகார்ல வந்துட்டு பேசினப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகாரிஸை தமிழ்நாட்டில் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப தரைகுறைவா நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கப்போ அவருக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எங்க எதை பேசணுன்ற ஒரு வரைமுறை இருக்கு. அவரு இந்த மாதிரி விஷயங்கள் ஓப்பனா பேசுறது சரியா? ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபருக்கு இப்படி ஒரு தளம் கிடச்சிருச்சு, இங்கே இருக்கிற வந்து ஃப்ரீடமை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன விஷயங்கள்லாம் வந்து சமூகத்தின் பேரில் ஒரு அக்கறையில் பொறுப்பில் பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர் இதுக்கு வந்து இந்த படிப்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாயிருக்கேன் எவனா யூடியூபர் ஆகலாம் இன்றைக்கி, சரிங்களா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கே இந்த பொறுப்பு இருக்குன்னா, நாட்டில் 3வது முறை நீங்கள் பிரதமராக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பல வாட்டி வந்து சீஃப் மினிஸ்டராகவும் பதவி வச்சுருக்கீங்க. அரசியல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு பாஜக காரனாக இருந்து பேசுறது வேற, நீங்கள் ஆர்எஸ்எஸோட நம்பிக்கையாளனாக இருந்து இப்படி பேசுறது வேற. நீங்கள் ஒரு பிரதமர், சிட்டிங் பிரைம் மினிஸ்டர், எப்படி இப்படி ஒரு பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்கன்ற கேள்வி எழும்ல. ஒரு விஷயம் நடந்தால் அதை சொன்னால் இப்போது ஒரு வேளை அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பீகாரிங்களை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பஞ்சமி. அப்படி இருக்கிறப்போ அதை குறித்து ஒரு பிரதமர் பேசுகிறாருனாலும் 2 கூட்டத்துக்கு நடுவில் டிவைட் ஏற்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. புரியுதுல? அந்த விஷயம் நடந்திருந்தாலும் அந்த நாளைக்கு வந்து அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு பேசணும். இப்போ என்னைக்கு பேசுகிறாரோட நேஷ்னல் யூனிட்டி டே, தேசிய ஒற்றுமை நாள்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அதில் பீகார் ஆக்ஷன் குறித்து வந்து பேசும்போது வந்து இந்த வார்த்தையை விடுறாரு. ஸோ எவ்வளோ ஒரு பொறுப்பற்ற நடக்காத விஷயத்தை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிஜமாவே அவர் நம்மளுக்கு எல்லாம் பிரதமர் தான். நான் ஓட்டு போட்டனோ இல்லையோ ஒரு பிரதமர் தான். நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் தான் பிரதமர். நம்மளுக்கு வெளிநாட்டிலேருந்து யாராவது நம்ம பிரதமரை தப்பாக பேசினா நம்ம வந்து வரைஞ்சு கட்டிட்டு நிற்போம்.
அந்த வெளிநாட்டு தலைவரை வந்து நம்ம எதிர்ப்போம், விமர்சிப்போம். ஏன்னா நம்ம இந்திய பிரதமர். ஆனால் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கா? அந்த பொறுப்பு இல்லாமல் நீங்கள் பேசுனதுனால யாராக இருந்தாலும் குற்றமே அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வருத்தமும் மன்னிப்பும் மறுப்பும் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நியாயமான. கண்டிப்பாக இவர் பேசுனது வந்துட்டு இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் ஒரிசா எலெக்ஷன் அப்போ பேசுகிறப்போ தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிச்சு பேசியிருந்தாரு. இப்படி தொடர்ந்து தமிழர்களை அடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அவரோட இப்போ என்னதான் அவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்றப்போ ஓவரால் எல்லாரையுமே வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி பேசுறீங்க அப்படின்னாலும் இரு தரப்புல இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கேட்டுட்டு பேசுறது சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பப்ளிக் மீடியம்ல நின்றுட்டு தொடர்ந்து தமிழர்களை வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டே இருக்கிறது எப்படி எடுத்துக்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவார், இங்கே வந்தால் என்ன பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு பேக்கேஜ், தமிழ்நாடு காம்போ பேக்கேஜ், திருபாலபார் இஸ் திருக்குறால் அப்படின்னு சொல்லிட்டு அதே அவர் வந்து எதாவது மனப்பாடம் பண்ணி 2 திருக்குறளை சொல்லுவார். இது நம்ம ஏஐயில் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா என் கண்ணா பார்த்தோம் ஐயோடா அப்படின்னு சொல்லிட்டு மோடி சீரீஸ் அந்த சாங்ஸ்லாம் இருந்துச்சுல, அந்த மாதிரி நாங்கள் ஏதோ ஹாஹா என்னவோ க்யூட்டாக பேசுகிறாரு, தமிழ் தொன்மையான மொழி அப்படிங்கிறாரு. ஸோ அது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். இந்தியா முழுக்க வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிரதமர் வந்து நம்ம மொழியை வந்து உயர்த்தி பேசுகிறாரு, உலக அரங்கில் அது போய் சேருமே நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரிசாவில் இருக்கோம், பீகாரில் இருக்கோம், தமிழ்நாட்டுக்கு போனார், ஜி போனார், வந்தாருன்னு தான் பார்ப்பான், நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்காருன்னு பார்ப்பான், அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இங்கே தமிழ் மூத்த மொழிலாம் அவன் சொன்னது அவனுக்கு புரியவும் புரியாது, அதை பற்றி அவன் செய்திகளும் பெருசாக போய் சேராது. ஆனால் நம்ம அப்படி இல்லை, எல்லாத்தையும் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லா நூலை நொடுக்களில் மோடி என்ன பேசினாலும் அதை நம்ம வந்து பார்ப்போம், செய்தியை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா எங்கே என்ன சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் அவேராக இருக்கணும்னு நினைப்பாங்க. நியூஸை கம்பேரிட்டிவ்லி நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் போயிட்டு பீகாரில் ஒரிசாவில் நீங்கள் நல்ல மறந்த விஷயத்தை பார்த்தீங்க, பாண்டியன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதல்வருக்கு கூட வந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து கோவில் சாய் தேடி போகணும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெரக்டாக திருடல்னு சொன்ன மாதிரி பேசிட்டு அவர் பாவம் விட்டா போதும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பாஜகவும் அவங்களோட காரியத்தை சாதிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளை ஆண்டகனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, தமிழர்களை வில்லனாக காட்டி தமிழர்களை வந்து நீங்கள் துரோகிகளாக காட்டி தமிழக திருடா சித்தரித்து ஒரு வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே வர்றப்போலாம் வந்து தமிழ் மூத்த மொழின்னு சொல்கிறது, வேஷ்டி ஷர்ட்டை போட்டுக்கிறது, அப்படியே நம்ம ஊர் தாத்தாவாகவே மாறிடுறது, விவேகானந்தர் பாறையில் போய் தியானம் பண்ணுறது, இதெல்லாமே நடிப்பு தானே. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒன்று பேசுவீங்க, அவனுக்கு புரியாது இங்கே வந்து பேசுகிறான், ஆனால் எங்களுக்கு புரியும். இங்கே வந்து ஹிந்தி நாங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல, தேவையின்படி அது ஒரு 3வது மொழியாக கூட நாங்கள் கற்றுப்போம், அது தேவைப்பட்டுச்சுன்னா. இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஒருவேளை ஹிந்தியில் பேசினாலும் புரியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு 3-4 லாங்குவேஜ் அந்த பழகினவங்களாம் நம்ம ஆட்கள்லாம் இருக்கான். அப்படி இருக்கப்போ நீங்கள் எந்த ஒரு தைரியத்தில் இப்படி பேசுகிறீங்க? இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டிலேருந்து எம்பி சீட்டு வந்தால் போதும், இங்கே அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றது நல்லா தெரியும். ஏதோ ஒரு ஜெயிக்கிற கட்சி கூட சேர்ந்து சவாரி பண்ணால் சில சீட்டுகளை வேணால் வெல்லலாம், அது எம்எல்ஏ சீட்டாலும் சரி எம்பி சீட்டாக தான். ஆனால் இன்னும் 4 வருஷத்துக்கு பிரதமர் எலெக்ஷனே வரப்போகிறதில்ல. அதனால் தமிழக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் கழிச்சு திருப்பியும் போயிட்டு நீங்கள் தான் திருப்பி மூத்த மொழின்னு சொல்லிட்டு ஒரு 4 திருக்குறள் ஔவையார் மாதிரி வேஷம் போட்டு வந்து 4 ஆத்திச்சூடி பாடினா திருப்பி ஓட்டு போட்டு போகிறாங்க. இன்னும் 4 வருஷத்துக்கு இவங்களை வச்சு நம்ம மற்ற இடத்துல வந்து அறுவடை பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு பீகாரில் தானே வெற்றி முக்கியம் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அப்படி ஒரு சாதாரண ஒரு கேவலமான அரசியலை செய்யக்கூடிய அரசியல்வாதியாக வந்து பிரதமர் இருக்காரு. 3வது முறையாக அந்த பதவி வச்சு அந்த பதவியோட பவர் கண்ணியம் அவருக்கு புரியாமல் போச்சு அப்படின்னு ஒரு கவலையாக தான் இருக்குது. இப்போ தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசினா அவங்கள வந்துட்டு இன வெறியர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது நாட்டை வந்து பிரிக்கிறவங்க தேச துரோகி அப்படின்லாம் சொல்றாங்க, இந்த அளவுக்கு சொல்றாங்க. அப்போ தொடர்ந்து பிரதமர் அவர்களும் வந்துட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. இது என்ன வெறின்னு எடுத்துக்கிறது? இது வந்து பிரதமர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து பேசுறாரு. ஏன்னா 2 மொழி பேசும் மக்களுக்கெல்லாம் வந்து நடுவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றது நம்ம கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த். அதன்படி தான் வந்து பாத்தீங்கன்னா 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இணைச்சு தான் இன்னைக்கு ஒரு கண்ட்ரியா நம்ம இருக்கோம். ஒரு வேளை குட்டி நாடாக இருந்தால் நம்ம இன்றைக்கி ஒரு உலக அரங்கில் இந்த இடத்துல நின்றுப்போமான்னு தெரியாது. இன்றைக்கி ஒரு தமிழர் கூட பிரதமராக வரவே இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்திய இறையாண்மையாக எல்லா குடிமகனும் மதிக்கிறான், தமிழகத்தில் இருக்கணும் சரி. ஆனால் பதவியில் இருக்க பிரதமர் வந்து எப்படி இறையாண்மைக்கு எதிராக பேசலாம்? ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற போது இங்கே இருக்கிற அமைதி சீர்குலையுமா குழியாதா? இங்கே நம்ம பீகாரிங்க இருக்கிறாங்கம்மா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பீகாரிகள் தான் அதிகம்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அசாம்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் நம்ம நாகாலாந்து அந்த சைட்ல இருந்து கூட நிறைய பேர் வராங்க, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வராங்க. பீகார்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்சத்துக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் இருக்காங்க கணிசமான முறையில். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சிக்கன் பக்கோடா கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஓனர் வந்து நம்ம ஆளாக இருப்பார். அங்கே போடுறவங்களாம் நம்ம பீகார்லேருந்து ஒரு 2 அண்ணா இருக்கிறாங்கன்னா இந்த நியூஸ் அவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்மளை சுற்றி எதுவுமே இப்படிலாம் நடக்கலையே, ஓரளவு கோயம்புத்தூரில் நம்ம பீகாரியை போட்டு அடிக்கிறாங்க போல, அப்படியே பரவி காட்டுத்தியா சென்னையிலும் இங்கே வந்துடும் போல இருக்குது, பீகாரிகளுக்கு இங்கே வந்து பாதுகாப்பே இல்லை, ஒன்று நம்ம இங்கேருந்து ஓடிடணும், இல்லை இங்கே இருக்க பீகாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இதை நம்ம வந்து தமிழுக்கு எதிராக வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசில் நடக்காத ஒரு விஷயத்தினால வன்மம் விதையுமா விதையாத. அதே இந்த செய்தியை ஒரு தமிழால் பார்க்குறான்.
ஓ பீகாரிகள் வேற எங்கேயும் அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு, பிரதமரே சொல்லிட்டாரு நம்மளும் நம்ம பங்குக்கு வந்து 2 பீகாரியை மூஞ்சிலே குத்துவோம்னு சொல்லிட்டு. இல்லை பிரதமர் இப்படி சொல்கிறாரு, நடக்கவே இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா ஏன் இப்படி சொல்கிறாரு? ஓகே பீகாரிகளுக்கும் தமிழுக்கும் வந்து ஆவாம் போகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையை நடக்காத ஒரு விஷயத்துக்கான விதையை நீங்கள் தானே விதைக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா இதுக்கு நடக்காத யாரோ ஒரு ஒரு விஷயத்த சராசரி சொல்றப்போ- மனுஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கைது செய்யப்பட வேண்டியவன், குற்றச்சாட்டப்பட வேண்டியவன். ஏன்னா சாரி இன்டர்பனுக்கு நம்ம ஸ்டாலினோட ஆட்சி ஆரம்பிச்சு இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எவனோ ஒரு வீடியோ போட்டாமா, அனானமஸ் வீடியோ போடுறான், இங்கே பீகாரிங்கெல்லாம் அடிக்கிறாங்க, அடிச்சு ஓட விட்றாங்க, எல்லாருமே கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நடக்கவே இல்லை. அது ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணணும், இங்கெல்லாம் வந்து தமிழர்களை பீகாரிகள் மாதிரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பேசியிருக்கணும். இவர் போய் என்ன பண்ணிட்டாரு, பீகாரி இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுவாங்களா அவங்ககிட்டலாம் போயிட்டு உங்களை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாருன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ சொல்கிறாங்க. கேட்டால் வந்து அடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் வராரு. ஸோ ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னாலே ஒரு பயந்து பதவிச்சு போயிட்டு அங்கே எல்லாருமே இங்கே நல்லா இருக்காங்க காட்டுறாருன்னா அவங்களோட பொய்யோட அந்த ஸ்டோரிக்கு நரேஷனுக்கு ஒத்து போகிற மாதிரி தானே தைரியமாக நீங்கள் சொல்லணும். ஏன்னா நடக்கவே இல்லை. அது ஒரு பொய் தகவலை கேட்டு நிறைய பேர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறி சொந்த ஒரு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யாருமே அப்படி நிஜமாவே அடிச்சிருந்தா திருப்பி எல்லாம் வந்திருப்பாங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க 10 பேர்ல 5 பேர் இருக்காங்க. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் அவங்க வேலை செய்வாங்களா? நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறோம், இங்கே வர்றாங்க அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்களா, அவங்களால நம்ம ஊருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையா? ஏதாவது ஒரு கிரைமில் ஈடுபட்டாங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து ஒரு வேளை வந்துட்டு போனால் அவன் இந்தியனே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வட மாநிலத்தோளுக்கு இன்னர் லைன் பர்மிட் போடணும்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி நம்ம எப்படி கஷ்டப்பட்டு போய் குவைத்து துபாய்னு வேலை செய்கிறோம். அதே மாதிரி அவன் கஷ்டத்துக்கு இவன் வந்து சம்பாரிச்சுக்கு புள்ள குடிக்க எடுத்துன்னு போகிறான். தீபாவளிக்கு போனான்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் அப்புறம் மாடு மாதிரி உழைக்கிறான். அவன் படிக்கல, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்றதுனால பொருளாதாரம் ஈட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமான முறையில் தான் வந்து பார்க்குறோம். ஏன்னா நம்மளே இன்னொரு கண்ட்ரியில் அப்படி தானே பார்ப்பாங்க. ஒன்றா வந்து ஒன்றுக்கு இருக்கவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யார் ஏற்றி விட்றான்? இந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க question ஏன் கோழி போட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம பிரதமர் வந்து ஏன் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு வந்து புரியவே இல்லை. இப்போ அவர் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ்னாலே இங்க கிரைம் ரேட் எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். கொலை பண்றதுக்குலாம் அவங்கள யூஸ் பண்றாங்க, எக்கச்சக்கமான கிரைம் நடக்குது. இதெல்லாம் தெரியாதா பிரதமர் அவர்களுக்கு? இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே நிறைய வந்து இந்த குண்டர்களா அடியாட்களா கூலிக்கு கொலை பண்றவங்கலாம் இருக்காங்களே, அவங்கலாம் யாருமா? இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு இருக்கவனா சொல்லுங்க. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரோட்ல வந்து டெலிவரி ஜாப்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போறவங்கலாம் யாரு? தமிழாளாக இருந்தால் கூட கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுறான், படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறிய தொகையே ஒரு பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உனக்கு ஜெயிலில் போனால் நான் எடுத்துருவேன், கொஞ்சம் நாளே வெளில வந்துடலாம், ஒரு பெரிய அமௌண்ட் பேர் 10 லட்ச ரூபா உன் லைஃபே செட்டில் உங்கள் ஊரில் போயிட்டு கடையை போட்டால் அவ்வளோனா முடிஞ்சிருச்சு, உங்கள் ஊரில் நீ பெரிய பணக்காரன் என்ன சொல்லிட்டு மனசை கழுவி வந்து நிறைய பேர் அவங்க கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஒன்று குண்டர்களாக மாற்றுறாங்க, இல்லை போதைப் பொருள் செய்யறதுக்கோ இல்லை விற்பனை செய்யறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. யார் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவன் எந்த இனத்தாக இருந்தாலும் மேலே ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், அவனை வச்சு வேலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான், தப்பான விதத்துக்கு யூஸ் பண்ணிடுவான். அப்படியும் நிறைய பேர் வந்து பயன்படுத்தப்படுறாரு. அதெல்லாம் அரசாங்கம் தானே கண்காணிக்கணும். அது மாநில அரசாங்கம் மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கம். ஏன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் நார்த் இந்தியாவில் உங்களோட பிரச்சாரமே என்னென்னா ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு நாங்கள் தான் காவலர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து நடக்காத ஒரு விஷயத்துக்கு போகிறத விட அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தராங்களா? மெட்ரோவில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கான உபகரணங்கள் இருக்குது, அவங்க தங்குற இடம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு உணவுலாம் வந்து கரெக்டாக படுதா, அவங்க வேலை அப்படிங்கிறது கரெக்டான ஒரு டைம் ஃப்ரேமுக்கு வாங்குறாங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதில்ல. உங்களுக்கு வேணுன்றப்போ மட்டும் அந்த அரசியல் பேசுவீங்க, வேணான்றப்போ வந்து தமிழனோ இல்லை பீகாரியோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அரசியலுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு பொம்மையாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. உயிராக கூட நீங்கள் ஒரு மதிக்கலை. இது இரட்டை நிலைப்பாடு. இவ்வளோ பேசுறாங்க, கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி ஏடிஎம்கே, அவங்க வந்துட்டு புரட்சி தமிழர்கள்னு பேசுறாங்க. ஆனால் அப்போல்லாம் வாயே திறக்கலையே. இப்போ மட்டும் வந்துட்டு ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா மட்டும் வந்து முன்னாடி நின்று இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது எப்படி எடுத்துக்க? யாரை குறை சொல்கிறாங்கன்றீங்க? தமிழர்களை குறை சொல்லணும் அப்படின்னா மட்டும் வந்து முன்னாடி நின்று அவங்கள ஸ்டாம்ப் பண்ணுறாங்க, தப்பு தப்பாக ஸ்டாம்ப் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ வரவேற்பு இருக்குது, எப்படி பார்த்துக்கிறோன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை சொல்லணும், அதை பேசணும் அப்படின்னா முன்னே வரமாட்டாங்களே. இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறது, வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே வந்து 2-3 பேர் சேர்ந்து ஒரு வீக்கான கூட்டணி தான். அண்ட் உள்ளுக்குள்ள இருக்க கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவங்களாம் இப்போ வந்து கழட்டிட்டு ஓபிஎஸ் கூட வண்டியில் ஏறி நைஸாக போகிறார் அவர். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரே ஒரு மசில் பவராக அவங்க பார்க்குறது மத்தியில் ஆளும் அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜக. ஸோ அவங்களுக்கு எதிராக பேசி இருக்கிற கூட்டணியை வந்து பிச்சுட்டு போயிடுச்சுன்னா, ஏன்னா விஜய் வேறு வருவாரா மாட்டாருன்னு தெரியல, இப்போ வரைக்கும் தனியாக தான் செயல்பட போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால் அதிமுக வந்து திமுகவுக்கும் அவங்களுக்கு உண்டான ஃபைட்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க தவிர்த்து
டக்குனு கூட்டணி கட்சியை பற்றி எடுத்து பேசுகிற தேவையில்லாம பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கப்ப அப்படியே என்னால் சைலண்ட்டாக இருக்காங்க. யா பழனி பாபா ஒரு ஸ்பீச்சில் பேசுகிறப்போ சொல்லியிருப்பாரு தமிழர்கள் இனவே கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அவர் பேசுறது 100% சரிதான் அப்படின்ட்டு பழனி பாபா பேசுனது பல விஷயங்கள் சரி, சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்பிக்கையிலேருந்து பேசியிருப்பாரு. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட முடியாது. பட் பல விஷயங்களை தொலைநோக்கு பார்வையில் அன்றைக்கே பேசிட்டு போயிருக்காரு அவர். ஸோ அதனால் எதெல்லாம் சரியோ அதெல்லாம் வந்து நிஜமாக சரிதான், எதெல்லாம் ஏற்றுக்க முடியாதோ அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பட் சில விஷயங்களை அவர் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. யா கண்டிப்பா இந்த மாதிரி சவுத்தில் இருக்க வேற ஸ்டேட்டை பேசிட முடியுமா? தமிழ்நாட்டை மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்காங்களே, எங்க இன உணர்வு வந்துட்டு செத்துருச்சா ப்ரோ? கர்நாடகாவை பற்றி மட்டும் இப்படி பேசியிருந்தா என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க ஒரு படம் மேட்டர்னாலே எந்த அளவுக்கு வந்துருவாங்க. அதுவும் இப்போ இந்த மாதிரிலாம் பேசிட்டா அவ்வளோதான், அது சொல்ல தேவையில்லை, நடக்கக்கூடாது. அந்த மாதிரி யாருமே ஒரு இனத்தின் பெயரால் யாரையுமே தாக்கக்கூடாது. அவங்க நம்ம ஊருக்கு வேலை செய்ய வந்திருக்காங்கனாலும் சரி, நம்மளும் வேறு ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னாலும், அதுவும் கர்நாடகாவில் அப்படி நடந்தாலும் நம்ம எதிர்த்து வந்து குரல் கொடுப்போம். ஏன்னா நம்மளுக்கே பல வாட்டி அது நடந்திருக்கு இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்மளா போயிட்டு வந்து பெங்களூர் பிடிச்சி வச்சுருக்கோம். 2 மொழி பேசுகிறவங்க தான் இன்றைக்கி பெங்களூரில் எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். எனக்கு நம்மளாம் அங்கே வந்து பூர்வக்குடியாக ரொம்ப நல்லா இருக்கும். பெங்களூருன்ற பேர் வரதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம அங்கே இருக்கோம். எக்ஸ்டெண்டட் ஒரு தமிழ்நாடு தானே அதெல்லாம். அப்புறம் தானே பின்னாளில் உங்களுக்கு தெரிஞ்சு அது வந்து உங்களோட ஸ்டேட்டோட கேபிட்டலாக மாறுது. இன்றைக்கி நீங்கள் பெங்களூருக்கு போனீங்கன்னா கன்னடம் பேசுகிறவனுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஹிந்தி பேசுகிறவங்க நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். தொழில் செய்கிறவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையாளிகள் வந்துட்டாங்க. அதனால் அன்றைக்கி அடி வாங்கினவன் தமிழ் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏச்சு பேச்சு பழி காலாகிறோம் தமிழர்லாம் இருக்காங்க தவிர்த்து நம்ம ஒன்றும் அங்கே போயிட்டு வந்து டாமினண்ட்டாலாம் எதுவும் பண்ணிக்கல. நம்மளும் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். இங்கேருந்து ஐடிக்கு போகிறவங்களாம் அவங்களாம் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு தான் இருந்துட்டு வராங்க. திருப்பி நிறைய பேர் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு இங்கே ஒரு வேலை வாங்கிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் ஆன்சைட்டுக்கு போகிறேன்னு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம வெளியூரில் போய்ட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பெரும்பான்மை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை. அதுக்காக தமிழர்கள் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் மனுஷங்க தான். நமக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து சில பைத்தியங்கள் இருக்கும், சில துரோகிகள் இருப்பாங்க. பட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தா வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே பேசினப்போ சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வைக்கிறப்போ யாருக்கு வேணால் மைண்ட் செட் எப்படி வேணால் மாறலாம், அதனால ஏதாவது பிரச்சனை நடக்கலாம் அப்படின்ட்டு. நடக்காத ஒரு விஷயம் இப்போது சொல்லணும்னா இங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்றத தாண்டி ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போனால் பாதிக்கு பாதி முக்கால்வாசி பேர் அவங்க தான் இருக்காங்க. அதனால எத்தனையோ தமிழர்களுக்கு வேலை கிடைக்காம இங்கே வந்துட்டு திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ராங்கான ஒரு ஸ்டாம்ப் அப்படின்றத எப்படி எடுத்துக்க, இது எப்போதான் ஸ்டாப் ஆகும்? இது வந்து அவங்களுடைய கேவலமான அரசியல் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் ஸ்டாப் ஆகும். இன்றைக்கி பீகாரில் போய் எப்படி சொல்கிறாருன்னா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தேர்தல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அங்கே ஆளும் அரசாங்கமாக இருக்காங்க, இல்லை திருப்பியும் ஆட்சியை பிடிக்கணும் டெஸ்பரேட்டாக இருக்காங்க, இல்லை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, எந்த சினாரியோவில் வேணால் போட்டு அடிக்கிறதுக்கு கீழே ஒரு ஸ்டேட் இருக்குது, அதாவது சவுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கீழேனா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து வேறு மாதிரி கீழே தான் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டையும் தமிழனோட பேரையும் வந்து உச்சரித்து உபயோகம் பண்ணி அவங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்கள பற்றி இப்படி பேசினா அதோட ரியாக்ஷனே வேறு. நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், பட் நம்மளோட ரியாக்ஷன் வேறு மாதிரி, அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆஸ் அ கேம்பிளிங்காகவே அவங்களால நீங்கள் எப்படினாலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆந்திராவில் நீங்கள் ஒரு மாதிரி இன்டெரக்டாக அவங்களோட பவர் வச்சுக்கேன். சந்திரபாபு நாயுடு இருக்கார் கூட்டணியில். அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வராக பார்த்தீங்கன்னா வந்து பவன் கல்யாண் இருக்கார். ஸோ கேரளாலேயும் உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கர்நாடகா இப்போ வந்து காங்கிரஸ் கையில் இருக்குது. அது மாதிரி வந்து சில ஸ்டேட்ஸ் எல்லாம் இவங்க எப்போவுமே அந்த பகடக்காயாக பயன்படுத்திட்டே இருப்பாங்க. இவங்க பவரில் இருக்க ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் தக்க வச்சுக்கணும், எதுக்கெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அவங்களெல்லாம் வந்து புஜு புஜுன்னு கொஞ்சிட்டே இருக்குது. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மாற்றாந்தான் மனப்பான்மையாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு எதுவும் நடக்காது. ஒருவேளை அதிமுகவும் இந்த தேர்தலில் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹர்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் இன்னொரு 4 வருஷத்துக்கு அப்புறம் திமுகவோ அதிமுகவோ இல்லை அன்றைக்கி ஒரு வேளை வேறு ஏதாவது ஒரு கட்சி பெருசாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட அப்படியே நைஸாக வருவாங்க. ஏன்னா அவங்க மூலியமாக ஏதாவது சீட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா இந்த வாட்டியாக பெரும்பான்மையில் அவங்க வெற்றி பெறல. தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலை சொல்லி கொடுத்த மாதிரி சில சீட்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெரும்பான்மை கூட வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டை ஓகே நம்மளும் கால் பதிக்கலான்ற மாதிரி ஒரு பார்வை இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் தமிழ்நாட்டை வச்சு அப்படி கேம் விளாடலாம் அப்படின்றதுனால நம்ம மேலே பொய்ப்பழி வந்து போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக என்னதான் ஒரு பவரில் இருந்தாலும் என்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை வந்துட்டு பரப்புறது அப்படின்றது யார் பண்ணாலும் தப்பு தான். ஸோ அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணுன்றத எல்லாரோட வேண்டுகளும். ரொம்ப நன்றி. நன்றிமா வாய்ப்புக்கு.